ஒரு 5 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு பகைனா என்னன்னு தெரியுமா, பழி வாங்குறதுனா என்னன்னு தெரியுமா? நேற்று வரைக்கும் தன்னோட அப்பா கூட சிரிச்சு பேசிட்டு இருந்த அந்த குழந்தைக்கு நாளைக்கு தன்னோட உயிர் பிரிய போகுதுன்றது தெரியுமா? யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா தன்னோட 2 மகன்களையுமே வண்டியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பின்னாடி இருக்கக்கூடிய பையனோட வயசு 15, முன்னாடி இருக்க குழந்தையோட வயசு 5. இந்த மாதிரி இவங்க 3 பேருமே ரோட்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கார் வேகமா வந்து இவங்க போயிட்டு இருக்க வண்டியை இடிக்குது. இடிச்ச ஸ்பீட்ல முன்னாடி இருக்கக்கூடிய 5 வயசு குழந்தை அந்த இடிச்ச கார் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காரோட டயருக்கு கீழே சிக்கி துடிச்சு இறந்து போறாங்க. அப்பாவை தன்னோட கண்ணு முன்னாடியே, அந்த 15 வயசு பையனோட கண்ணு முன்னாடியே காருக்குள்ள இருந்து வந்த மர்ம நபர்கள் வெட்டி கொலை பண்றாங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே சினிமா காட்சி கிடையாதுங்க. நேத்து ஜூலை 2ஆம் தேதி நேத்து தமிழ்நாட்டில் இருக்க திருநெல்வேலியில நடந்த உண்மை சம்பவம். 16 வருஷத்துக்கு முன்னாடி, நல்லா கேட்டுக்கோங்க, 16 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பகை, அதுவும் எதனாலன்றீங்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ்னால 16 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்த பகை இன்னைக்கு ஒரு 5 வயசு குழந்தையோட உயிரை பறிச்சிருக்கு. இது எப்படி நடந்தது? 16 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட பகையினால இன்னைக்கு இந்த கொலை நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திருநெல்வேலியில எப்படி நடந்தது? திருநெல்வேலியை சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் காளிமுத்து இவர்களுடைய கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 16 வருட பகைக்கான பின்னணி என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பேச போறோம். நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம 1706 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. பலவேளை பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. பொதுவாக நம்ம சேனலில் வந்து இந்த உலக அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸு, நம்ம ஊரில் நடக்கக்கூடிய பாலிட்டிக்ஸு, அப்புறம் எப்போயாவது வந்து இந்த மாதிரி சோஷியல் ஏதாவது இஷ்யூலாம் நடந்தது, அப்புறம் அவேர்னஸ்ஸு, இந்த மாதிரிலாம் நிறையா பேசிகிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் பேசக்கூடிய டாபிக்ன்றது ரொம்பவே முக்கியமான டாபிக். ஏன் அப்படின்னா இது வந்து என்றைக்கோ நடந்தது. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 16 வருஷம் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கான பழி தீர்க்கணுன்றதுக்காகவே வந்து பிளான் பண்ணி 16 வருஷம் வெயிட் பண்ணி இந்த சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த விஷயம் ரொம்ப சீரியஸானதாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, டைரக்டா உள்ள போகலாம். இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னா, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வீரவநல்லூர்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல மூலாச்சின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்கு. அந்த இடத்துல வசிக்கக்கூடிய காளிமுத்து, இவரோட வயசு 40, இவரு தான் அப்பா. ஓகேங்களா? இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒரு பையனோட பேரு சின்னதுரை, 15 வயசு பையன். அடுத்து 2வது பையனோட பேரு ஜெயராஜ், 5 வயசுல இருக்கக்கூடிய குழந்தை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க 3 பேருமே வண்டியில் போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்த கிராஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணும்போது பின்னாடி இருந்து ஒரு கார் வேகமாக வந்து இவங்களே இடிச்சிருக்கு. இடித்ததும் வண்டியில இருந்து 3 பேருமே தூக்கி வீசப்படுறாங்க. அதில் காருக்குள்ளே இருந்து இறங்கி வந்த மர்ம நபர்கள் கையில் வந்து பயங்கரமான இந்த கத்தி, அருவா, அதுன்னு ஆயுதங்கள்லாம் வச்சு அந்த அப்பா, நான் சொன்னேன் இல்லையா, காளிமுத்துன்னு சொல்லி 40 வயசான நபரை சரமாரியாக வெட்டுறாங்க. இதில் வந்து நம்ம ரொம்ப சோகப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த முன்னாடி உட்காந்துருந்த 5 வயசு குழந்தை இருக்காங்கல்ல, ஜெயராஜ்ன்ற குழந்தை, அந்த குழந்தை அந்த இவங்க வந்த கார் இருக்கு பார்த்தீங்களா, அதோட டயருக்கு கீழேயே நசுங்கி துடிச்சு இறந்துட்டாங்க அந்த இடத்துலயே, ஸ்பாட் அவுட். அதுக்கு அடுத்து அந்த 15 வயசு பையன் சொன்னல, சின்னதுரைன்னு சொல்லிட்டு, அவருக்கு வந்து பயங்கரமான எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. அதனால் அவரால் எதுவுமே பண்ண முடியல. தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட தம்பி இறக்குறதையும் அப்பாவை வந்து சரமாரியாக வெட்டி கொலை பண்ணிடுறாங்க. எல்லாமே கண்ணு முன்னாடியே பார்க்குறாரு. இந்த சம்பவம் என்னால் சொல்லவே முடியல, அவ்வளோ கொடூரமாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அப்பாவோட அந்த, நான் சொன்னேன் இல்லையா, காளிமுத்துன்னு சொல்லி, அவரோட தலையை வெட்டி ஒரு குச்சியில் குத்தி ஒரு பைபாஸ் ரோட்டில் போய் இந்த மாதிரி குத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. எவ்வளோ கொடூரமாக நடந்திருக்குன்னு பாருங்க. ஒரு சைடு அந்த 15 வயசு பையன் சின்னதுரைன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அவனோட மனநிலைமை யோசிச்சு பாருங்க என்ன மாதிரி இருக்கும்னு. தன்னோட அப்பாவை கண்ணு முன்னாடியே வெட்டி கொல்றாங்க. தன்னோட தம்பி துடிச்சு ரத்த வெள்ளத்தில் இறந்துட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பையனோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்னு நம்ம யோசிச்சு பாருங்களேன். இந்த கொடூரமான விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன, எதனால் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது தான் பல பேருக்கு வந்து அதிர்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி வந்து கிடச்சிருக்கு. இதுக்கு வந்து நம்ம 16 வருஷம் பின்னாடி போகணும். 16 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பர்சன் இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் சரக்கு டிஸ்ட்டு, ஜூஸ், இந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து ஜூஸ் இருக்குல்ல, அதை வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த காளிமுத்து அவரோட ஃபேமிலி சேர்ந்த நபர் வந்து விளையாட்டுத்தனமாக சும்மா இந்த ஜூஸை தட்டி வர்றது அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. விளையாட்டுத்தனமாக நடந்தது.
அவர் போதையில் இருக்கவும் வந்து ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு பிரச்சனையாகி அப்போ வந்து ஏதோ ஒரு கொலையெல்லாம் நடந்திருக்கு 16 வருஷம் முன்னாடி. அந்த 16 வருஷம் முன்னாடி நடந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி இப்போ பண்ணியிருக்காங்க. தென் மாவட்டங்களில் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சில கிராமங்களெல்லாம் இந்த மாதிரி விஷயம் அதிக அளவில் நடக்குது. ஒருத்தர் நம்மளை அடிச்சிட்டானா திருப்பி நம்ம அவனை அடிச்சே ஆகணும், பழி வாங்கியே ஆகணும், என்னானாலும் சரி அவன் நமக்கு பண்ணதை நம்ம திருப்பி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போவும் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பகைக்காக இப்போ வரைக்குமே கோர்ட்டு கேஸுன்னு இவங்க ஃபேமிலி வந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்களாமா. அதனாலே வந்து உள்ளூருக்குள்ளே வந்து இவங்களுக்குள்ள பகையாகவே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு நான் வந்து உன்னை பழி தீர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தை என்னடா பாவம் பண்ணிச்சு? உங்களோட நோக்கம் பழி தீக்கணும் அப்படின்றத தான் இருந்திருக்கு. அதுக்காக 16 வருஷம் வெயிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த 5 வயசு குழந்தையோட உயிரும் அந்த 15 வயசு பையனும் எதுக்காக இதில் பாதிக்கப்படணும்? அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே. ஆனால் அதை கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் இந்த ஃபேமிலி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்காங்க. திருநெல்வேலியில் இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சுன்னு தெரிஞ்சோடனே அந்த இடமே ரொம்ப பதற்றமாக மாறிடுச்சு. இதை தொடர்ந்து அந்த வீரவநல்லூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்லாம் போயிட்டு என்கொயரி பண்ணுறாங்க. அந்த இறந்து போன தந்தையான காளிமுத்து அவர்களுடைய உடலும் 5 வயசு குழந்தையான ஜெயராஜ் அவர்களுடைய உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த 15 வயசு சின்னதுரைன்ற பையனுக்கு ரொம்ப தீவிரமான சிகிச்சையெல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க. தனிப்படை அமைச்சு போலீஸ் வந்து யார் குற்றவாளி, யார் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க. திருநெல்வேலி அந்த வீரவநல்லூரில் இருக்கக்கூடிய மூலாச்சி கிராமத்தில் தீவிரமான போலீஸ் அமைச்சு பாதுகாப்பு பணியில் போலீஸ்காரங்க எல்லாமே ஈடுபட்டு இருக்காங்க. இதெல்லாம் இருந்தாலுமே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? 16 வருஷமா ஒரு மனுஷன் தனக்குள்ள பகையை அடக்கி வச்சுட்டே இருந்து பழி தீக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அப்போ அவனுக்குள்ள எந்த மாதிரி ஒரு கொடூரமான வன்மை இருந்திருக்கும்னு பாருங்க. இந்த சம்பவத்தில் அந்த 5 வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, 15 வயசு பையன் என்ன பாவம் பண்ணா? பகைனா என்னன்னே அந்த குழந்தைக்கு தெரியாது. யாரையோ வெட்டினதுக்கு எப்பயோ வெட்டினதுக்கு 16 வருஷம் கழிச்சு அந்த குழந்தை ஏன் பலியாகணும்? வாய்ஸ் ஆர்மி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பழிக்கு பழி வாங்குறதுன்ற ஒரு மனநலம் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம சொசைட்டியை எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி அந்த அப்பாவும் சின்ன குழந்தையும் இறந்துட்டாங்க, அவங்க அம்மாவும் பையன் மட்டும்தான் இருக்காங்க. ரொம்பவே கஷ்டப்பட போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. அந்த பையன் இருக்கான் பார்த்தீங்களா, 15 வயசு பையன் சின்னதுரைன்னு சொல்லிட்டு, அவனோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவனோட எண்ணம் எந்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அவன் வளர்ந்தானா அவன் வாழ்க்கை ஃபுல்லாகவே என்ன யோசிச்சுட்டு இருப்பான்? நம்ம கூட இருந்த அப்பா இன்னைக்கு இல்லையே, நம்மளோட தம்பி இன்னைக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அவனுக்கும் அதே மனநலமை தானே வரும். நம்ம குடும்பத்தை இப்படி பண்ணவன் யார், அவனை போய் நம்ம பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இதே கான்செப்ட் இது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இது நிற்கவே நிற்காது. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நீங்கள் நினைக்கிறீங்க? இது இப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருந்ததுன்னா அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாமே ரத்தத்தை மட்டும்தான் பார்த்து வளர்ந்துட்டே இருப்பாங்க. இதுக்கு ஒரு தீர்வுன்றது எப்படி தான் கிடைக்க போகுதுன்றது தெரில. இந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இனிமேலும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பழிக்கு பழி சம்பவம்லாம் நடக்கக்கூடாது, இந்த கொடூரமான கலாச்சாரத்தை நிப்பாட்டணும் அப்படின்னா நீங்கள் என்ன ஐடியா வச்சுருக்கீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வன்முறை தான் தீர்வுன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பதில்ன்றது ஒரு பாடமாக அமையட்டும். இந்த விஷயம் தெரியாத உங்கள் ஃபேமிலி நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு நான் வேற என்ன டாப்பிக்கில் வீடியோ பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் எட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம 1705 பேர் இருக்கோம். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தட்டு என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.